ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் ரொம்ப ரியலான ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன். ஹவ் ஐ மேனேஜ் மை ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் பேபின்னு. ஹானஸ்டாக சொல்கிறேன், இது ரொம்ப ஈஸி இல்லை. சோசியல் மீடியாவில் பார்த்த மாதிரினா பெர்ஃபெக்டானா இருக்காது. ஒரு பேபியை கேர் பண்ணுறது, வீட்டு வேலை எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுனா ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு தான் ஃபுல் ஹானஸ்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன மாதிரி நியூ மாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தோம், அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் என்ன அப்படின்னா, நான் பெர்ஃபெக்ட் மாம் அப்படிங்கிறதுனா கிடையாது. ஏன்னா சம்டேஸ் ரொம்ப ஹாப்பியாக தான் நமக்கு இருக்கும், சம்டேஸ் ரொம்ப டயர்டாகவும் இருக்கும். பேபி ஸ்லிப் பண்ணும்போது தான் நம்ம ஹவுஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா. ஆனா பேபி சடானா எழுந்துருவா. ஸோ எல்லா பிளானும் நம்மளால பண்ண முடியாது. அதாவது அந்த ஒரு டைமிங்ல நம்ம அந்த பிளானை எதுவும் பண்ண முடியாது. மார்னிங்ல எழுதணும்னு சொன்னா உடனே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என் பேபிக்கு தான். ஃபீடிங்கு, டயப்பர் சேஞ்சு, பேபி கேர் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். அப்புறம் தான் எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் நான் ஹவுஸ் ஒர்க்கே நான் பார்ப்பேன். சம்டைம்ஸ் கிச்சன்ல பாதி வேலை முடிஞ்சிருக்கும், சடனா பேபி அழுவாங்க. அப்ப என்ன பண்ண முடியும், அந்த வேலையை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போவேன். ஸோ இதுதான் ரியாலிட்டி. மல்டி டாஸ்கிங் சொல்றது ஈஸி கிடையாது. டெய்லி ரொட்டீன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 to 8 மணி வரும் டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, என் டெய்லி ரொட்டீன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா பேபி கேரு, ஃபீடிங்கு, லைட்டாக கிளீனிங் பண்ணுறது அந்த மாதிரி. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, அது மதியம் பார்த்தீங்கன்னா பேபி தூங்குறப்ப சின்ன சின்ன வேலை பார்ப்பேன். அது மாதிரி குக்கிங், இல்லைன்னா வீட்டு வாஷ் பண்ணுற ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதை வாஷ் பண்ணுவேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா பேபி ப்ளே டைம், அதாவது அவங்களோட கொஞ்ச நேரம் விளையாடுறது அந்த மாதிரி போகும். சம்டைம்ஸ் கொஞ்ச நேரம் அவங்களோட அதாவது தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் சுத்துறது, நடக்கிறது அந்த மாதிரி போகும். நைட் பார்த்தீங்கன்னா பேபி ஸ்லீப் பண்ணிட்டுனா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். சில சம்டைம்ஸ் பெண்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சுன்னா அதை ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னா, நான் ஒரு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா சேலஞ்சிங், அதாவது 8 மணிலேருந்து 10 மணி வரையும். ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா தூக்கம் கிடையாது, டைமிங் கிடையாது, சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் கூட வரும். வீடு கூட ரொம்ப மெஸ்ஸியானா இருக்கும். பேபி பாத்தீங்கன்னா சடானா அழுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு உடம்பு முடியல, இல்லைன்னா அவங்களுடைய மூட் சேஞ்ச் ஆகிடும், இந்த மாதிரிலாம் கூட நடக்கும். அப்ப எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு பேபிக்கு தான் டைம் கொடுக்கணும். ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே செகண்ட் ப்ரியாரிட்டியா ஆயிடும். இது எல்லாமே நார்மல் தான், ஓகேவா. நான் ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சேன். பட் இப்போ நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், எப்படின்னா பெர்ஃபெக்ட் இல்லை, பட் ஐ எம் ட்ரையிங் மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவ் ஐ மேனேஜ், அதாவது எப்படி நான் மேனேஜ் பண்றேன். இப்போ நான் எப்படி மேனேஜ் பண்றேன் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேபி தான் நம்மளுக்கு ப்ரியாரிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது பேபி ஹாப்பியா இருந்தோம்னா, அமைதியா இருந்தாங்கன்னா நம்மளும் அமைதியா ஃப்ரீயா இருக்கலாம். செகண்ட் ஸ்மால் டாஸ்க் ஒன்லி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம்ல ஒரு தடவையில பெரிய ஒர்க்னா பண்ண மாட்டேன், சின்ன சின்ன அதாவது ஸ்மால் ஒர்க்கா தான் ஸ்பிளிட் பண்ணி தான் நான் பண்ணுவேன். தேர்ட் பார்த்தீங்கன்னா நோ ப்ரெஷர் மைண்ட் செட். இந்த ஒர்க்கு இப்போ ஃபினிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா யூஸ் பேபி ஸ்லீப் டைம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி தூங்கும் போது தான் நான் ஒன்றும் பண்ண, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா ரெஸ்ட் எடுப்பேன், இல்லையா ஒர்க் பேலன்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதை பண்ணி முடிச்சிருவேன். அப்புறம் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஹெல்ப் இன் பாசிபிள். சம்டைம்ஸ் ஹெல்ப் நமக்கு தேவைப்படுச்சுன்னா அதை நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட சிம்பிள் நான் பண்ணக்கூடிய ஒரு ரொட்டீன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஆல் நியூமா பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்க தனியானா இல்லை, ஓகேவா. நம்ம எல்லாருமே சேம் ஸ்ட்ரகிள்ல தான் இருக்கோம். சோசியல் மீடியாலலாம் பார்த்து எல்லாம் பெர்ஃபெக்டா தான் தெரியும், ஆனா பிஹைண்ட் தட்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் இன் மேனேஜிங் சைலண்ட்லி தான், ஓகேவா. ஸோ கில்ட் ஆகனா ஃபீல் பண்ணாதீங்க. ஹவுஸ் மெஸ்ஸியா இருக்கா, ஓகே இருந்துட்டு போட்டோம், சிம்பிளா ஃபுட்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை இந்த பேபி அழுகுறாங்களா, இருக்கட்டும், ஆனா யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட், தட் இஸ் என்ஃப், ஓகேவா. ஸோ இதுதான் நான் எப்படி ஹவுஸ் ஹோல்டு அண்ட் பேபி மேனேஜ் தான் பண்றேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
உங்களுக்கு வேணும்னா நான் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு வந்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா டீட்டெயிலாக இன்னும் டெய்லி ரொட்டீன் வீடியோ, பேபி கேர் டிப்ஸு, மாம் லைஃப் ஸ்ட்ரகிள் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? கமெண்ட்ல நீங்களும் சொல்லுங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி தனியாக இருக்கீங்க அப்படின்னா, அது வந்துட்டு அப்ராட்ல இருந்தாலும் சரி, இல்லை ஊரில் நீங்கள் தனியாக தான் லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருந்தாலுமே சரி, நீங்கள் தனியாக இருக்கிறதுனால நமக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீங்கள் தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். உங்களுக்கு சுற்றி உள்ள யாராச்சும் ஹெல்ப் இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யோசிக்காம நீங்க அவங்கள்ட்ட ஹெல்ப் கேளுங்க. ஏன்னா உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து நீங்க ஹெல்ப்பும் வந்துட்டு யோசிக்காம கேட்டுக்கோங்க. இன்கேஸ் அப்படியே ஹெல்ப்புக்கு யாருமே இல்லையா, ஃப்ரீயா விடுங்க. நம்மளை வந்துட்டு யாரும் கேட்கறதுக்குன்னா முடியாது. ஓகேவா? ஸோ அது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்துட்டு உங்க லைஃப் வந்துட்டு நீங்க பொறுமையா அழகா நிதானமா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம வந்துட்டு ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா நான் நைட் என்ன பண்ணேன்னா, சப்பாத்தி இப்போ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேசிட்டு செஞ்சுட்டேன். முட்டை பொடி மாசம் பண்ணி அன்னைக்கான டின்னர் வந்து சப்பாத்தி முட்டை பொடி மாசம் வச்சு டின்னர் முடிச்சாச்சு. ஓகே, இது மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குவைத் விலாக்னா எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.